வணக்கம் மகளே. யானை ஒன்று 11 மணி நேரமாக மண்ணை தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாருமே கண் கலங்கினாங்க. யானையே 11 மணி நேரமாக மண்ணை தோண்டுச்சு. இன்னும் உண்மையான சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த உண்மையான சம்பவம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்துச்சுங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சத்தாரா மாவட்டத்தில் காட்டுப்பகுதி இருக்குது. இந்த காட்டுப்பகுதியில் நிறைய யானைகள் வாழ்ந்துட்டு வருது. இந்த சத்தாரா மாவட்டத்தில் அதிகமான நீர்நிலைகள் இருக்குது. அதனால் அங்கே எக்கச்சக்கமான குளங்களும் இருக்குது. இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணிகளை குடிக்கிறதுக்காக அடிக்கடி காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக இந்த குளத்துக்கு தண்ணியை குடிச்சிட்டு மீண்டும் திரும்ப எல்லாருமே அந்த யானையுடைய வழித்தட வழியாகவே காட்டுப்பகுதிக்கு போயிடும். இது அந்த ஊரில் இயல்பாகவே காலங்காலமாக நடந்துக்கிட்டு வருது. இதை அந்த ஊர் மக்களும் பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த யானைகள் காட்டுப்பகுதியிலேருந்து வரும், தண்ணியை குடிக்கும், திரும்பவும் காட்டுப்பகுதிக்கு போகும். இந்த யானையால் அங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இந்த மக்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே யானையை சீன்றதும் கிடையாது. யானை பாட்டுக்கு அது பாட்டுக்கு அந்த யானையுடைய வழித்தடத்தில் வரும், தண்ணியை குடிக்கும், திரும்ப காட்டுக்கு போகும். இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி தான் ஒரு நாள் அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாருமே சாயந்தர நேரத்தில் கூட்டமாக யானைகளுடைய வழித்தடங்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் காட்டுப்பகுதிக்கு போயிருக்கு. அப்போது இரவு நேரம் என்பதால் அப்போது தாய் யானையோட ஒரு குட்டி யானை இரவு நேரத்தில் நிலை தடுமாறி அந்த போகக்கூடிய வழியில் இருந்தக்கூடிய ஒரு சின்ன கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. தன்னுடைய குட்டியுடைய அலறல் சத்தத்தை கேட்டு பதட்டமடைந்த அந்த தாயான அந்த இருள் சூழ்ந்த இடத்துல செய்வதறியாமல் திகைத்து போச்சு. இருந்தாலும் தன்னுடைய குட்டியை கிணத்துக்குள்ளே இருந்த தன்னுடைய குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சாதுரியமாக என்ன பண்ணுச்சுன்னா, அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை அகற்ற ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை அகற்றி ஒரு சாய்வு தளத்தை எப்படியாவது ஏற்படுத்தி கிணத்துக்குள்ளே விழுந்து கிடந்த நம்மளுடைய குட்டியை அது வெளியே வரத்துக்கு ஒரு பாதையை ஏற்படுத்திடணும், ஒரு தாழ்வான ஒரு தாய்வு தளம் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி அந்த தாயான இரவு நேரத்தில் அந்த மண்ணை எல்லாமே தோண்ட ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட இரவு 9 மணில இருந்து அந்த கிணத்தை விட்டு ஒரு அடி கூட நகராமல் தன்னுடைய குட்டி யானை கத்துறதை பார்த்துட்டு அந்த தாய் யானை ஒரு இன்ச்சு கூடையும் ஒரு நொடி கூட ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருக்கு. தன்னுடைய தும்பு கையால் அந்த கிணத்தை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணை தோண்டிக்கிட்டே இருக்கு. எப்படியாவது ஒரு சாய்வு தளத்தை ஏற்படுத்திடணும், நம்முடைய குட்டியை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி இரவு முழுவதும் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. தன்னால் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த முயற்சியை யானை செஞ்சுக்கிட்டே இருக்கு. காலையிலையும் விடிஞ்சிருச்சு. இரவு 9 மணிக்கு அந்த யானை அந்த குழியை தோண்ட ஆரம்பிச்சுது, மண்ணை தோண்ட ஆரம்பிச்சது. காலையில் விடிஞ்சே போச்சு. அப்பவும் அந்த யானை தோண்டிக்கிட்டே இருக்கு. அப்போ சுற்றி எந்த விதமான யானைகளும் இல்லை. கூட்டமாக வந்த யானைகள் எல்லாருமே காட்டுக்குள்ளே போயிருச்சு. ஆனால் இந்த தாய் யானை மட்டும் காட்டுக்குள்ளே போல. தன்னுடைய குட்டி கிணத்துக்குள்ளே கிடக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குட்டிக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, நீ அழாதம்மா, நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் எங்கேயும் போல, உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றிடுவேன், நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குட்டிக்கு தைரியத்தையும் கொடுத்துட்டு தன்னாலான முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ காலையில் விடிஞ்சிருச்சு. எல்லா மக்களும் எழுந்துட்டு வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு யானையோடைய சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு எல்லாருமே வராங்க. அப்போ அதுக்கப்புறமா தான் கிராமம் ஃபுல்லாக இந்த விஷயம் பரவுது. யானை என்னன்னு தெரியல, குழியை தோண்டிக்கிட்டே இருக்கு, மண்ணை தோண்டிக்கிட்டே இருக்கு, யானை எதையோ அந்த இடத்துல பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே யானையே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட நெருங்கணும்னு வராங்க. ஆனால் தன்னோட குட்டிக்கு இந்த மக்களால் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி யானை கத்துது. யானை கத்துறதை பார்த்துட்டு யானை ரொம்ப கோபமாக இருக்குது, அதனால் நம்ம அது கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஒருத்தர் தைரியமாக யானை என்னத்தை தான் தோண்டுதுன்னு தெரியலையே, யானை எதுக்காக இப்படி ஆக்ரோஷமாக மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் தைரியமாக போய் பார்க்குறாரு. அவர் பார்த்த காட்சி அவரையே தூக்கி போட்டுச்சு. என்னடா, அந்த யானை தன்னுடைய குட்டியை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி யானை
அந்த குட்டி வந்து கிணத்துக்குள்ளே கிடக்கு, அந்த குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி தான் அந்த கிணத்துல இருந்து மண்ணெல்லாம் அகற்றி ஒரு தாழ்வான ஒரு சாய்வு தளத்தை வந்து ஏற்படுத்துது. அந்த குட்டியை வந்து காப்பாற்ற தான் இந்த மாதிரி போராடுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஊர் மக்கள் தெரிஞ்ச உடனே, சார் ஒரு தாய் தன்னுடைய குட்டியை இப்படி காப்பாற்றுதா, நைட்டு ஃபுல்லாக இந்த நான் ஒரு அப்போ தான் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார் கூட்டத்தில், நான் நைட்டே வந்து இங்கே யானையோட சத்தத்தை கேட்டேன், ஆனால் இது இந்த காலையில் வரைக்கும் இது தோண்டிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் சொல்கிறார். அப்போ தான் கூட்டத்தில் எல்லாருக்கும் தெரிய வருது, ஆஹா அப்போ நைட்லேருந்து இந்த யானை வந்து தோண்டிக்கிட்டே இருக்கு போல், யானை தும்பிக்கையால் மண்ணை இவ்வளோ தான் தோண்ட முடியும், நம்ம எப்படியாவது யானைக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஊருக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து முன் வராங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் யானைக்கிட்ட வராங்க. ஆனால் யானை வந்து நம்ம என்ன பண்ணுதுன்னா, நம்ம குட்டிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி யானை வந்து பிளிர ஆரம்பிக்குது. உடனே எல்லாருமே வந்து பயப்படுறாங்க, ஐயோ யானை வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே யோசித்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருந்த தோட்டத்துக்கார்ட்ட போய் பேசி, உங்கள் தோட்டத்தில் உள்ள வாழையெல்லாம் கொடுங்க, வாழைப்பழத்தெல்லாம் கொடுங்க, இந்த மாதிரி குட்டி வந்து ஒரு கிணத்துக்குள்ள இருந்துச்சு, அதை காப்பாற்றுறதுக்காக யானை வந்து போராடிக்கிட்டு இருக்கு, ஆனால் நாங்கள் அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களை வந்து யானை பக்கத்தில் விட மாட்டுக்கு, ஆனால் நாங்கள் எப்படியாவது வந்து குட்டியை வந்து நாங்கள் காப்பாற்றணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கார்ட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க. அவரும் சரி, என்னுடைய இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒரு குட்டி யானை அரேஞ்ச் பண்ணி அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாழையும் மலமலன்னு வெட்டி அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு வராங்க. அப்போது யானை கிட்ட வந்து அந்த வாழைப்பழத்தை வந்து காட்டுறாங்க. நைட்டு எல்லாமே வந்து இரவு 9 மணிலேருந்து அந்த மண்ணை தோண்டி யானையும் வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. யானையால் வந்து அதுக்கு மேலே தோண்டவும் முடியல. அப்போ தான் வந்து யானை வந்து அந்த லாரியில் இருக்கக்கூடிய பழங்களை பார்க்குது. சரி, நம்ம வந்து பழங்களை சாப்பிட்டு வந்து கொஞ்சம் தெம்பாக வந்து நம்முடைய குழந்தையை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாழைப்பழத்தை கொஞ்சம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு யானை அங்கேருந்து கொஞ்சம் நகண்டு போகுது. இதுதான் நமக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கிட்ட வந்து யானை சாப்பிட்றதுக்காக பழத்தலாத்தையும் கொடுத்துட்டு உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து முன் வராங்க. கயிறு அது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து, மண்வெட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து யானை ஏற்படுத்தின அதே தாழ்வு தளத்தை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து எல்லாருமே வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே தோண்டி யானையை வந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு வேலையை ஏற்படுத்தி பண்ணி அந்த கயிறெல்லாம் கட்டி குட்டி யானையை வந்து வெளியே இழுக்கிறாங்க. அந்த சமயத்தில் யானை என்ன பண்ணுதுன்னா, அது திரும்ப வந்துருச்சு. ஐயோ நம்மளோட குட்டியை வந்து ஏதோ செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யானை திரும்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து அலறடிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் யானை வந்து கிட்ட வந்து அதுவே வந்து தன்னுடைய குட்டியை வந்து பத்திரமாக மீட்டு வெளியே கொண்டு வந்துச்சு. இதை பார்த்த ஊர் மக்கள் யானை குட்டிக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி யானை பயப்படுது, யாரும் கிட்ட போவாதீங்க, நம்ம ஓரளவுக்கு வந்து நல்ல பள்ளமாக தோண்டிட்டோம், யானை குட்டி கண்டிப்பாக வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. மக்கள் எல்லாரும் நினைச்ச மாதிரி அந்த யானை தன்னுடைய குட்டியை பத்திரமா கிணத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துருச்சு. வெளியே கொண்டு வந்துட்டு ஊர் மக்களை பார்த்து தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி நன்றி சொல்லிச்சு. எல்லா மக்களும் சுற்றி நின்ற எல்லா மக்களுமே வந்து கண்கலங்கினாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாக தன்னுடைய குட்டியை அழைச்சிக்கிட்டு அந்த தாய் யானை வந்து காட்டு பகுதிக்குள்ளே நடந்து போச்சு. இது எல்லாருமே மக்களும் பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. இப்படி இரவு ஃபுல்லாக ஒரு இரவு 9 மணிலேருந்து விடிய காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் அந்த கிணத்துலேருந்து ஒரு அடி கூட நகராமல் தன்னுடைய குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விடிய முயற்சி செய்து தன்னுடைய குட்டியை நினைச்ச மாதிரி காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போனேன். இந்த தாயோடைய செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சம்பவத்தை பார்த்து நீங்களும் கண் கலங்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.